இப்ப இருக்கிற இளைஞர் சமுதாயங்கள் இந்த 2K கிட்ஸ் அவங்க எல்லாம் வந்து சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போதே தெரியுது. அவங்க வந்து எதெல்லாம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் உங்க மனசுக்கு தோன்றதை நீங்க சொல்லுங்க. நேத்து கூட பார்த்தோம், இங்கதான் உட்காந்துட்டு இருந்தோம், சைட்ல அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் சின்ன பசங்க எல்லாருமே வந்து விளையாடிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்க்கும் போதே அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தப்பா. நேத்து கூட நாங்க பாத்துட்டு தான் இருந்தோம். சரி நம்ம போய் எப்படி சொல்றதுன்ட்டு ஜஸ்ட் விட்டுட்டு போயிட்டோம். நாங்க எதுவும் சொல்லிக்கல. சின்ன பசங்க அதுவும் அங்க வந்து பேசுறாங்க, ஏதோ பண்றாங்க, படுத்துட்டு சம்திங் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு பிடிக்கல. ஜஸ்ட் அந்த மாதிரினா நீங்க பிரைவேட்டா போயிடலாம், எதுக்கு இந்த பப்ளிக் பிளேஸ்ல? அதனால அது எங்களுக்கு பிடிக்கல. நிறைய சின்ன பசங்க எல்லாம் இருக்கனால. ஓகே, இது அவங்க பேரண்ட்ஸ் வந்து கண்காணிக்கிறது இல்லன்னு நினைக்கிறீங்களா? ஆமா ஆமா, யாருமே ஜஸ்ட் 2 பேர் வராங்க. நிறைய கப்பிள்ஸ் பார்ப்போம் ஒரு ஈவினிங் டைம்ஸ், ஒரு 4 to 3 அந்த மாதிரி சம்திங் நிறைய பேர் இருப்பாங்க. கார்னர்லாம் உட்காந்துட்டு அந்த மாதிரி, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அவங்களுக்கு ஃபைனலா என்ன அட்வைஸ் சொல்ல வரீங்க? பப்ளிக்ல வேண்டாம், வேணும்னா நீங்க எங்கன்னா பிரைவேட்ஸ் அந்த மாதிரி, அது அவங்களோட இஷ்டம், அவங்க எங்கன்னா போய்க்கலாம். பப்ளிக்ல வேண்டாம்னு சொல்றாங்க. அதனால மத்தவங்களுக்கும் தாட் வேற மாதிரி போகும். சின்ன பசங்களுக்கு இப்பவே ஆசை வந்துரும், இந்த மாதிரிலாம் இருக்கே, அதனால அவாய்ட் பண்ணிக்கலாம் பப்ளிக்ல. ஆக்சுவலா இப்போ வந்து சோசியல் மீடியா, சினிமால பாக்குறது இந்த இதனால கெட்டு போறாங்களா? அதனாலதான் இன்ஸ்டாஸ்ல நிறைய ரீல் பண்றாங்க அந்த மாதிரி. அதுவும் வந்து மீமா இந்த நியூஸ் கூட தப்பா பேசுற மாதிரி அந்த மாதிரி நிறைய போடுறாங்க. பிரைவேட்டா பண்றது கூட இந்த மாதிரி ரீலா போடுறாங்க, யூடியூப்ல போடுறாங்க. சோசியல் மீடியாஸாலதான், மெயினா பார்த்தாவே சோசியல் மீடியாலதான் நிறைய பேர் கெட்டு போறாங்க, மூவிஸ் அண்ட் அதுல கூட. ஓகே சிஸ்டர், தேங்க்ஸ். ஓகே, நீங்க எவ்வளவு நாளா மெரினா வந்துட்டு இருக்கீங்க? இல்ல, மோஸ்ட்லி நான் டெய்லியும் வருவேன் ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஈவினிங் டைம்ல. சென்னை உங்களுக்கு சொந்த ஊரா? ஆமா, சொந்த ஊர். ஓகே சிஸ்டர், நீங்க மெரினா அடிக்கடி வரேன் அப்படின்னு சொல்றீங்க. ரீசெண்டா அல்லது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு மொமெண்ட், மெரினால நடந்த, பீச்ல நடந்த ஏதாவது ஒரு மொமெண்ட்டை ஷேர் பண்ண முடியுமா? நடந்தது. ஆக்சுவலி நாங்க 2 பேரும் உட்காந்துட்டோம். ஒரு பெக்கர் வந்து லைக் காசு கொடுங்கன்ட்டு சொன்னா, லைக் நாங்க குடுக்கல, எங்களுக்கு விருப்பம் இல்லை அவனுக்கு கொடுக்க. சோ அது கொடுக்காதனால ரொம்ப ஒரு மாதிரி அபியூசிவ் வேர்ட்ஸ் அவன் யூஸ் பண்ணான். சோ அவன் யூஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டான் அவன். சோ அதனால நாங்க அது ஃபர்ஸ்ட் ரியலைஸே பண்ண, இவன் என்ன பேசிட்டு போறான்ட்டு. பட் என்ன இருந்தாலும் அவன் யூஸ் பண்ண வேர்ட் இஸ் நாட் குட், நல்ல கரெக்டான வேர்டோ இல்ல. அதுவும் ஒரு கேர்ளை பார்த்தா அவன் அப்படி பேசவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சோ அதனால நாங்க என்ன பண்ணோம், உடனே போய் ஓடி அவனை புடிச்சு, அப்புறம் அங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லி, அங்க போலீஸ் ட்ரெயின் அவங்க கிட்ட சொன்னானா அவனை அடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. சோ அதான் சொல்றேன், லைக் எது நடந்தாலும் அப்படியே விட்டுறாதீங்க, அவன் மென்டலாவும் இருந்தாலும் விடக்கூடாதுன்ட்டு. ஓகே, சூப்பரா போல்டா வந்து உடனே போலீஸ்ட்ட போய் வந்து சொல்லியிருக்கீங்க. எல்லா கேர்ள்ஸுமே வந்து கண்டிப்பா இந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி உங்களை மாதிரி இருக்கிற கேர்ள்ஸுக்கு இந்த மாதிரி நடந்தாலும் இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்து நியூஸ்ல பாப்பீங்க நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லுங்க. அதுதான், அவங்களுக்கு ஒன்ஸ் அது தோணுச்சுனாலே அது வந்து ஜட்ஜிங்கே இல்ல, உடனே போய் ஏதாவது பண்ணணும். இல்லைன்னா நீங்க வந்து ஃபியூச்சர்ல அதை பத்தி யோசிப்பீங்க, எனக்கு இது நடந்துச்சு, அவன் பண்ணிட்டு போயிடுவான். ஆனா நீங்க வந்து அது அதுலயே ஸ்டக் ஆவேன், எனக்கு இந்த மாதிரி ஒன்னு நடந்ததுன்ட்டு அதை போய் சரி பண்ணிட்டு வரணும். சோ அதுதான் நம்மளோட பிரேவ்னஸ். ஆக்சுவலா அது எப்போ நடந்துச்சு? லைக் 2 weeks பிஃபோர்ல நடந்தது. இதே மெரினால நடந்திருக்கு? ஆமா, இங்கதான் மெரினா. ஆமா. ஓகே சிஸ்டர், உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு தேங்க்ஸ். இது மூலமா தெரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணி இன்னும் கேர்ள்ஸ்லாம் கொஞ்சம் போல்டா இருக்கணும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். என்னன்னா வந்து இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து நீங்க என்னென்ன சொல்ல அட்வைஸ் பண்ண விரும்புறீங்க? ஜென்ரிக்கா சொல்லணும் அப்படின்னா வந்து இப்ப எல்லாமே ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா போயிடுச்சு. அதாவது எமோஷன்ஸ், ஃபேமிலி அந்த மாதிரி இல்லாம வந்து எல்லாமே வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா, ஒரு பொருள் ஸ்பெசிஃபிக்கா, அதாவது ஒரு சோஷியல் மீடியா இல்ல இன்டர்நெட், மொபைல், ஸோ எல்லாமே திங்ஸ் பேஸ்டாவே போயிடுச்சு. எல்லாமே வந்து அந்த மெட்டீரியல் ரிலேட்டடா தான் பாக்குறாங்களே ஒழிய ஜென்ரல் எமோஷன்ஸ், ஃபேமிலி அந்த மாதிரி இல்ல. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே எடுத்துக்கிட்டா கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட அந்த அளவுக்கு இப்போ முன்னாடி இருந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கான்றது தெரியல. ஸோ மேபி அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கலாம். மெட்டீரியல்ன்றது வந்து எந்த காலத்துல எந்த ஏஜ்ல வேணாலும் நம்ம வரும். பட் வந்து ஃபேமிலி இல்ல சில ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து அந்தந்த டைம்ல தான் நம்ம அதை லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம நினைச்சாலும், இப்ப நம்ம காலேஜ் படிக்கிறப்போ, ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா அது ஃபேமிலி ஆயிடுச்சுன்னா யாராலையும் அதை மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதுதான் அந்தந்த பீரியட்ல இருக்கணும். ஸோ அந்த டைம்ல வந்து இப்ப இருக்க ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாரும் வியூஸோ இல்ல ரீல்ஸோ அந்த மாதிரி தான் போறாங்களே ஒழிய அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸோ இல்ல அந்த பியர் டு பியர் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அது எனி டைப் ஆஃப் ரிலேஷன், லவ், ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் மேபி அதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா வி அஸ் அ ஹியூமன்ஸ் அது ரொம்ப முக்கியம் இல்ல
லைஃப் லாங் அது கடைசி வரைக்கும் தேவைப்படும். அதனால அது ஓகே ப்ரோ, நீங்க சொன்னதுனால கேக்குறேன். சோசியல் மீடியா இப்ப இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோசியல் மீடியா வந்து அவங்க இப்ப நிறைய பேர் படிக்கிறத விட்டுட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க நேரத்தை அதுல சோசியல் மீடியாலே செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அவங்களோட வளர்ச்சியை வந்து தடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படியும் எடுத்துக்கலாம். ஒரு ஒரு இதுல வந்து சிலர் இருக்காங்க வந்து அதை வந்து ஒரு 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 ஹாபியாவோ இல்ல வந்து மேபி நம்ம நார்மலா ஃபோன் யூஸ் பண்றோம், நம்ம ஆப்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ஒரு வாட்ஸ்அப்போ இல்ல யூடியூபோ யூஸ் பண்ற மாதிரி அதை யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. சிலர் வந்து அதையே அப்சஸ்ட் ஆயிட்டாங்க. ஸோ ரீல்ஸ் எடுக்கணும், அதுல ஏர்ன் பண்ணணும், இல்ல ஏர்னிங்ன்றதை தாண்டி ஃபேம் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மணி ரிலேட்டடா பாக்குறவங்க கொஞ்சம் பேரா இருந்தாலும் சிலர் வந்து அதுல கிடைக்கிற ஃபேம் தான் அவங்கள அது அது ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. நான் 4 இடத்துக்கு போனா என்ன 4 பேர் பார்க்கணும், ஒரு இன்ஃபுளுசரா ஆகணும், நான் 4 ப்ராடக்ட் செல் பண்ணணும், ஏன்னா நான் வெளியில போனா என்ன சில பேர் ரெகக்னைஸ் பண்ணணும், என்கிட்ட வந்து பேசணும், அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அது எப்படினாலுமே அவங்க வந்து அந்த ஃபேம் எவ்வளவு நாள் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு கண்டிப்பா. ஷார்ட் டேர்ம் ஃபேம் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ அது என்னைக்கா இருந்தாலும் நமக்கு லாங் டேர்மா கிடையாது. ஸோ படிப்போ இல்ல மற்ற விஷயங்கள் தான் நம்மளுக்கு இது தோணும். ஓகே ப்ரோ, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க தெரிஞ்சுக்கலாம்? ஐடில இருக்கேன். ஐடில இருக்கீங்க. ஆமா ஆமா. ஓகே ப்ரோ, நல்லா பேசுனீங்க. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். தேங்க்யூ. ஃபோன் அடிக்ட் ஆகிறதுக்கு மெயின் காரணம் பேரண்ட்ஸ் தான். நம்ம ஃபோன் கொடுக்கறதுனால தான் சின்ன வயசுல இருந்து பசங்க ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வந்து அந்த டைம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணா சின்ன வயசுலயே ஃபோன் அடிக்ட் ஆகக்கூடாது. அதை கொடுக்கறத நம்ம தான் குறைச்சிக்கணும். அப்புறம் பெருசானோடனே பிளேயிங் அது மாதிரி அவங்களுக்கு நம்ம இது கொடுக்கலாம். ரொம்ப போன் அடிக்ட் இது பண்ணி நம்ம பிளேயிங் வேற எதுனா ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது மாதிரி இது மாதிரி வீக்கெண்ட் டைம்ல பீச்சுக்கு எங்கடா கூட்டிட்டு வரலாம். வீட்லயே வச்சிருக்கிறதுனால தான் டிவி ஃபோன் இதுக்கெல்லாம் ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க. அதனால வீக்கெண்ட் டைம்ல எங்கன்னா கூட்டிட்டு போய் அவங்க கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாவே அவங்க போன்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒர்க்னு போகாம கூட இருக்கவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். ஓகே, பேரண்ட்ஸ் வந்து அவங்களை கண்காணிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க கூடயே வந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு சில பேரண்டால வந்து அதை ஃபுல்லா பண்ண முடியாது. ஸோ அவங்க ஒர்க்குனால அவங்க வந்து அவங்கள பிரிஞ்சு இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ பசங்களை வந்து வேற மாதிரி என்ன மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ், நீங்க சொல்ற அட்வைஸ்ல வந்து அவங்க வந்து திருந்திடணும், அந்த மாதிரியான ஏதாவது அட்வைஸ்? நாங்க சொல்ற அட்வைஸ்னா அவங்க திருந்த மாட்டாங்க. அவங்களே நினைச்சாதான் திருந்துவாங்க. சரி, நம்ம பேரண்ட்ஸ் இப்படி ஒர்க்ல இருக்காங்களே, நம்ம தான் நம்மள பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்கணும். அது வந்துட்டாவே அவங்க திருந்திடுவாங்க. படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ணி இனிமே போன் வேணாம் அப்படின்னு. போன் பாக்குறது தப்புன்னு நான் சொல்ல, அதுக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு. நைட்டு ஃபுல்லா பார்க்க கூடாது, அதுவே அடிக்ட் ஆயிடக்கூடாது. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து அட்வைஸ் எல்லாம் வந்து கேட்குற சூழ்நிலையில இல்லை. ஏன்னா நாகரிகம் அதிகமான உடனே இந்த மொபைல்ஸு, வாட்ஸ்அப்பு, யூஸ்அப்பு இது மாதிரி பல விதமான இது வந்ததுல இருந்து புக்கை படிக்கிறத விட அதிகமாக படிக்கிறது பார்க்கறது எல்லாருக்கிட்டையும் இதாக இருக்கு. அதனால அட்வைஸ் வந்து கண்டிப்பா சொல்லி அவங்க கேட்குற ஸ்டேஜில் இருக்க மாட்டாங்க. எந்த காரணத்துக்கு அட்வைஸை யார் சொல்லணும்னா கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு தான் சொல்லணும். ஃபேமிலியில் இருக்கிறவங்க சொன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அப்பா அம்மா யார் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு அட்வைஸ் சொன்னாலே பிடிக்காது ஃபர்ஸ்ட். ஓகே சார், புக்கு படிக்கணும்ன்ற மேட்டர் ஒன்று சொல்லியிருந்தீங்க, சூப்பரான மேட்ரு. இப்ப இருக்கிறவங்க வந்து புக்லாம் ஸ்கூல் புக்கே வந்து கூட படிக்க மாட்டாங்க. வீட்டுக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தவொடனே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை வந்து மூடி வச்சுட்டு இன்ஸ்டாகிராமு இந்த சோசியல் மீடியா இதுக்குள்ள போனுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அவங்க எதை மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கும், ஆனா மாறாது. கண்டிப்பா நல்லா இருக்கும், மாறாது. அதான் இந்த சோசியல் மீடியா மொபைல் வந்தோடனே அதுலயே ஃபுல்லா அடிக்ட் ஆயிட்டாங்க. ஸோ பக்கத்துல என்ன நடக்குதுன்னே கண்டுக்க மாட்டாங்க. அந்த ஒரு இது நம்ம பக்கத்துல யாராச்சும் அடிபட்டு இருந்தா கூட அதை பார்க்கணும்னு தோணும், அதை போய் வீடியோ எடுக்கணும்னு தான் தோணுது, ஹெல்ப் பண்ணணும்னு தோண மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இதுவாயிடுச்சு, ஒரு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி குறைஞ்சிட்ட மாதிரி இருக்கு ப்ரோ. ஓகே சிஸ்டர், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். இன்னைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயம், நம்மளுமே இளைஞர் தான், நம்மள மாதிரி இருக்க நிறைய பேர் வந்து போதைப் பொருளையும் போன்லயும் மூழ்கி அடிக்ட் ஆயிருக்காங்க. இப்போலாம் அவங்களுக்கு அவங்க என்ன மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்? அவங்களுக்கு ஏதாவது ஒரு சம் அட்வைஸ்? பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மொபைல் ஃபோன்ஸ் கொடுக்க கூடாது. ஏன்னா இப்போ அண்டர் 18 மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க மொபைல் போனை வச்சுட்டு படிச்சாலே சேஞ்ச் ஆயிடுவாங்க. பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இதுக்கு இது பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஏன்னா போனை பார்த்துதான் எல்லாம் இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகுறாங்க. போன் இல்லாம இருந்தா மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே சிஸ்டர், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போன் தேவைதான் நமக்கு. பட் இருந்தாலும் அது வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் அதோட எஃபெக்ட் பொறுத்து இருக்கு. நம்ம ரொம்ப அடிக்ட் ஆகாம இருந்தோம்னா நம்ம அதுல இருந்து காப்பாத்திக்கலாம்.
ஓகே, 2 பேரும் போனை பத்தி சொன்னீங்க, போதைப் பொருள் சைடு எதுவுமே சொல்லல, அதுக்கு எதுவும் அட்வைஸ்? அதுக்கு அடிக்ட் ஆகாம இருந்தா ஓகே. இப்போ வந்துட்டு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை டிப்ரெஷன் அதனால வந்துட்டு நம்ம அதை குடிக்கணும் அதுக்கு அடிக்ட் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கும். அது வந்துட்டு அந்த இதுலதான் நம்ம இது பண்ணணும்னு கிடையாது. வேற மைண்ட் செட்ல கூட யூஸ் பண்ணலாம். வேற எங்க வெளியே போறது, டிராவலிங், மியூசிக் கேக்குறது அந்த மாதிரி கூட ஏதாவது பண்ணலாம். அதுக்கு ஏன் அப்போ இந்த மாதிரி அடிக்ட் ஆகணும்? ஓகே, அது தோன்ற டைம்ல அதை வேற ஏதாவது பண்ணி அந்த மைண்ட் செட்டை மாத்திக்கலாம் அப்படின்றீங்க. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே சிஸ்டர், 2 பேரும் நல்லா பேசுனீங்க, தேங்க்ஸ்.